அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரசன்னா. யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த வரியோட இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணலாம். சின்னதாக உங்களுக்கு ஒரு கதை சொல்லலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு. உங்களுக்கு ராமசாமி தெரியுமா? தெரியாதுல்ல. ஒரு பெரிய பணக்காரர், நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு ஒரு டேர்ன் ஓவர்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh மேலே வரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேன். அவங்க வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சமையல்காரர் தான் யாருன்னா நம்ம கதையில் வர ராமசாமி. ஓகே, அந்த ராமசாமி என்ன பண்ண போறாரு? ஸோ கதையில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த பிஸ்னஸ் மேன் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அவருக்கு ஒரு நாள் அவரோட பிஸ்னஸோட டெவலப்மெண்ட்காக அந்த ஏரியாவில் இருக்க எம்எல்ஏவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. ஸோ அதுக்காக எம்எல்ஏவை பார்க்க போறாரு. எம்எல்ஏ பார்க்க போறாரு. நிறைய பேர் எம்எல்ஏ பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டு வாசப்படியில். இவரும் போறாரு. ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாரு. பட் பார்க்கவே முடியல. ஏமாந்து வீடு திரும்பிடுறாரு. எகைன் நெக்ஸ்ட் டே, ஸோ அதே சுச்சுவேஷன்ஸ் எகைன் போறாரு. எகைன் எம்எல்ஏ வீட்டில் ரொம்ப க்ரௌடாக இருக்காங்க. பார்க்க ட்ரை பண்ணுறாரு, பார்க்க முடியல. எகைன் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ ரொம்ப மன வருத்தத்தோட தேர்ட் டேவும் சரி எம்எல்ஏ எப்படியாவது நீங்கள் மீட் பண்ணி ஆகணும், இன்னைக்கு இந்த டீலை முடிச்சாகணும் அப்படின்றதுக்காக வீட்டில் இருந்து கிளம்ப போறாரு. அங்கேருந்து நம்ம ராமசாமி ஓடி வராரு. ஐயா, நான் நீங்கள் கூட வரவா அப்படின்றாரு. என்னப்பா, நானே ஒரு வேலைக்காக போகிறேன். 2 days போயிட்டு என்னால் முடியல. ஸோ இன்னைக்கு நான் போயிட்டு இருக்கேன், நீ வரவான்னு கேட்குற. சரி பரவாயில்ல வா, எனக்கு அங்கே போய் பேச்சு துணைக்கு யாருமே கிடையாது, சரி கூட வா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அங்கே போகும்போது அதே மாதிரி போகிறாங்க. சுச்சுவேஷன்ஸ் செம்ம க்ரௌடாக இருக்குது. ஸோ மீட் பண்ண முடியல. ஸோ ஏமாற்றத்தோடு வீடு திரும்ப வர்றாரு எம்எல்ஏ, நம்ம பிஸ்னஸ் மேன். ஸோ நம்மளோட ராமசாமி இல்லையா, ஐயா நான் வேணா ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நம்ம பிஸ்னஸ் மேன் திரும்பி ஒரு முறை முறைக்கிறாரு, நீ என்ன ஹெல்ப் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ராமசாமி இல்லையா ட்ரை பண்ணி பார்க்குறேயா. சரி ஓகே ட்ரை பண்ணு அப்படின்றாரு. ஒரு பேப்பர் எடுக்கிறாரு. நான் ராமசாமி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதிட்டு கொடுத்து விடுறாரு. அங்கேருந்து எம்எல்ஏ வேகமாக ஓடி வர்றாரு. அப்பா ராமசாமி வாப்பா வாப்பா வாப்பா, என்னப்பா எனக்கா என்னை பார்க்க வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஐயா நான் ஒரு வீட்டில் தான் ஒர்க் பண்ணி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் வருஷமா. ஐயாவுக்கு ஒரு சின்ன உதவி தேவைப்படுது, எப்படியாவது பண்ணி கொடுக்கணும் ஐயா அப்படின்னு சொல்கிறாரு. எம்எல்ஏவும் அந்த உதவியை செஞ்சு கொடுக்குறாரு. நம்மளோட பிஸ்னஸ் மேன் இன்னும் நல்லா டெவலப் ஆகிறாரு. ஆஃப்டர் ஒரு 1 or 2 years அப்புறம் நம்ம சீஃப் மினிஸ்டரை பார்க்கணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. ஸோ அதே மாதிரி எம்எல்ஏக்கு போகிற மாதிரி ஃபர்ஸ்ட் டே போகிறாரு, மீட் பண்ண முடியல. செகண்ட் டே போகிறாரு, மீட் பண்ண முடியல. தேர்ட் டே கிளம்ப போகும்போது நம்ம ராமசாமி ஐயா நானும் வரவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, நமக்கு நிறைய ஃபர்ஸ்ட் டைம்ல உதவி செஞ்சிருக்க, நீனும் சிஎம் வீட்லாம் பார்த்த மாதிரி இருக்கும்ல, கூட வா அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நம்ம ராமசாமியும் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அதே சுச்சுவேஷன், சிஎம் பார்க்க வெயிட் பண்ணுறாங்க. ஸோ சிஎம் மீட் பண்ண முடியாத சுச்சுவேஷன். ராமசாமி அகைன் ஐயா நான் வேணா உதவி பண்ணவா அப்படின்னு கேட்குறாரு. பிஸ்னஸ் மேன் ரொம்ப கோவம் வருது. அங்கே எம்எல்ஏ வீடு உங்கள் லோக்கலில் தெரியும்னு நினச்சிக்கலாம், ஏன்னா சிஎம் வீட்டில் நானும் உதவி பண்ணுவான்னு கேட்குறேன், நீ அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்குறாரு. இல்லையா ட்ரை பண்ணி பார்க்குறேயா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணு அப்படின்னு எகெயின் நான் ராமசாமி வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு பேப்பர் எழுதி கொடுத்து விடுறாரு. அங்கேருந்து சீஃப் மினிஸ்டரே வெளில வர்றாரு. அப்பா ராமசாமி வாப்பா என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இது மாதிரி ஐயா அது எனக்கு நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இவங்களுக்கு உதவி வேணும்னு கேட்குறாரு. அந்த உதவி செஞ்சு காட்டுறாங்க. எகெயின் அவன் பிஸ்னஸ் நல்ல படிப்படியாக டெவலப் ஆகி பெரிய ரிச் மேன் ஆகிட்டாரு, நல்ல ஒரு கோடீஸ்வரன் ஆகிட்டாரு. அட்லாஸ்ட் அவருக்கு என்னன்னா போப்பாண்டவர் இருக்காங்க இல்லையா, அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை. ஸோ அதுக்காக இங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்பும்போதே நம்ம ராமசாமி ஐயா நானும் வரவாயா, நானும் ஃப்ளைட்லலாம் போய் பழக்கமே கிடையாதுயா, என்னையும் கூப்பிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமசாமி கேட்குறாரு. ஓகே நிறைய நீ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், எனக்கு உன்னால தான் எனக்கு நிறைய ஹெல்ப் கிடைச்சிச்சு, வா நீ என் கூட வந்துட்டு வாவேன் அப்படின்றாரு. எகைன் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ போப்போ மீட் பண்ண போகிறாங்க. அங்கே போனால் நம்ம இந்தியாவில் இவர் பெரிய ஒரு கோடீஸ்வரன், நிறையா பிஸ்னஸ் பண்ணி அவ்வளோ கோடியாக பணம் வச்சுருக்காரு. ஆனால் போப் இருக்க இடத்துல இருந்து ஏதோ ஒரு மூலையில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப மன வருத்தம் இருக்குது நம்ம பிஸ்னஸ் மேனுக்கு, பக்கத்தில் போய் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல நம்ம ராமசாமி இல்லை ஐயா நான் வேணா உதவி பண்ணுவாயா அப்படின்னு கேட்குறாரு. சொல்லும் போதே இவருக்கு ஒரு கோபம் கலந்து ஒரு வியப்பு உண்டாகுது. இங்கே என்னையா பண்ண போற, இந்தியாவில் ஓகே இங்கே என்னையா பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லையா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேயா அப்படின்றாரு. எகெயின் நான் ராமசாமி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் எழுதி போகுது. உடனே இப்போ கூட மேலே போயிட்டாரு நம்ம ராமசாமி. நம்ம பிஸ்னஸ் மேன் கீழே நின்றுட்டு இருந்தாருல்ல, அவர் பக்கத்தில் யாரோ ஏதோ சொல்லியிருந்திருக்காங்க, அதை கேட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு நம்ம பிஸ்னஸ் மேன். என்னாச்சுன்னு தெரில, தண்ணி தெளித்து எழுப்புறாங்க. முடிச்சோடனே என்னாச்சு ஏன் மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என் கூட இருந்தவர் அங்கே 2 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க மேலே ஸ்டேஜில், அதில் ஒருத்தர் ராமசாமி, இன்னொருத்தர் யாருன்னு போப்பை பார்த்து கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் அந்த ஷாக்கில் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ புரிஞ்சுது அவங்க ராமசாமி யாருன்ட்டு. நம்ம ஒவ்வொரு கேங்லேயும் ஒரு ராமசாமி இருப்பாங்க. ஒன்றும் கிடையாது. ஐயோ ஸ்டோரி முடிஞ்சிருச்சா புரியவே இல்லையே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிட்டு போயிடாதீங்க, லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்க. ராமசாமின்றது நம்ம டெவலப் பண்ணியிருக்க கான்டெக்ட்ஸ் இல்லையா.
ஜஸ்ட் நம்ம பண்ணுவோம், சடனாக மொபைலில் வந்துட்டு பேலன்ஸ் தீர்ந்துருக்கும், ரீசார்ஜ் பண்ணணும் இமீடியட்டாக. ஸோ ஜஸ்ட் நம்மகிட்ட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், ஏய் கவலைப்படாத மச்சி ஒரு நிமிஷம் இரு, ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணுவான், ரீசார்ஜ் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கும், அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட்டு எவ்வளோக்கு ரீசார்ஜ் வேணும், நாளைக்கு பணம் வாங்கிக்கிறேன் பிரச்சனை இல்லை போட்டு விடுவாங்க. சம்திங் ஒரு கேஸ் வந்துட்டு நாளைக்கு தான் நம்ம முடிய போகுது நினைப்போம், இன்றைக்கே முடிஞ்சிருக்கும். ஜஸ்ட் அந்த கேஸ் ஏஜென்சிக்கு ஜஸ்ட்டு கால் பண்ணுவோம், ஒன்றும் பரவாயில்ல அங்கே தான் நம்ம ஏஜென்சியில் இருக்க டீலர் இருக்காங்க கொடுத்துட்டு சொல்கிறோம். ஸோ இது மாதிரி ஒரு பிளட் தேவைப்படும், அர்ஜென்ட்டாக பிளட் தேவைப்படும். ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா பிளட் ஏஜென்சியில் வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, என்கிட்ட இருக்குது கான்டாக்ட் இருக்குது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட எல்லா கான்டாக்ட்ஸையும் கலெக்ட் பண்ணுறது விஷயம் கிடையாது இல்லையா. ஜஸ்ட் நம்ம இமேஜின் பண்ணுங்க, நம்ம 10th அதாவது இப்போ உங்களோட ஏஜ் வந்து ஒரு 26க்கு மேலே இருக்க போகுது அப்படின்னா, உங்களை 10th உங்க கூட 10th படித்த உங்க கூட 12th படித்த ஒவ்வொரு ஃப்ரெண்டும் இன்னைக்கு டாக்டர் ஆகவோ இன்ஜினியர் ஆகவோ இல்லை ஒரு அட்வொகேட் ஆகவோ ஏதோ ஒரு பொசிஷனில் நல்ல பொசிஷனில் இருப்பாங்க. பட் நமக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் போது ஜஸ்ட் நம்ம அவங்கள்ட்ட கேட்டுட்டோம் அப்படின்னா இந்த ஹெல்ப் முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த 10th ஃப்ரெண்டுகிட்ட அந்த 12th ஃப்ரெண்டுகிட்ட இது வரைக்கும் நம்ம காண்டாக்ட் தட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோமான்னு பார்த்தா அப்படின்னா கிடையாது, அதுதான் உண்மை இல்லை. ஸோ ஜஸ்ட் காண்டாக்ட் எடுத்து மொபைலில் ஸ்டோர் பண்ணுறது மட்டும் கிடையாது காண்டாக்ட் நான் டெவலப் பண்ணிக்கிறேன் அப்படின்றது. அந்த காண்டாக்ட் எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், நான் பிஎஸ்சி படிக்கிறேன், நான் 3 இயர்ஸ் காலேஜ் படிக்க போகிறேன், நான் 4 இயர்ஸ் காலேஜ் படிக்க போகிறேன் அப்படின் போது எதுக்காக மற்ற காலேஜுக்கு ஒர்க் ஷாப்புக்கு போகணும், ஒரு செமினாருக்கு போகணும், கான்ஃபரன்ஸ்க்கு போகணும் அப்படிலாம் தோணும் இல்லையா. ஸோ இந்த காண்டாக்ட்ஸ்லாம் தான் வந்துட்டு நாளைக்கு உங்களோட ஜாபுக்கு உங்களோட கெரியர் டெவலப்மெண்ட்டுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய காண்டாக்ட்ஸ். ஜஸ்ட் உங்களோட அதர் காலேஜில் இருக்க ஒரு ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு மச்சான் இன்னைக்கு காலேஜில் இன்டர்வியூ நடக்குது எங்கள் காலேஜில், நீங்கள் வந்து அட்டன் பண்ண ட்ரை பண்ணுன்னு சொல்லி பாருங்கள். அடுத்த 10 இன்டர்வியூக்கு உங்களுக்கு என்ன வரும், கால் வரும், மெசேஜ் வரும், எங்கள் காலேஜ் நடக்க போகுது வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு. ஸோ நான் சொல்கிறது ஜஸ்ட் வாட்ஸ்அப்புக்கும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் சேட் பண்ணுறதுக்காக உள்ள காண்டாக்ட்ஸ் சொல்லவே கிடையாது, நம்மளோட லைஃப் டெவலப்மெண்ட்டுக்காக உள்ள காண்டாக்ட்ஸ். ஜஸ்ட் உங்கள் காண்டாக்ட்ஸை மொபைலில் மட்டும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது யூஸ் கிடையாது. அந்த உண்மையான அந்த மதிப்புமிக்க ஒரு காண்டாக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த காண்டாக்ட்ஸ் கூட உங்களோட ரிலேஷன்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் விஷயம் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த கதை இன்றைக்கி சொன்னேன். இன்னொரு விஷயம் கூட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நான் வந்து 2013 ரெகுலேஷனில் படிக்கிறேன், 2017 ரெகுலேஷனில் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கரிக்குலமுக்கான கேப் பாருங்கள். ஸோ 2013 ரெகுலேஷன் அப்படின்னா நீங்கள் அவுட்டேட் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எவ்வளோ அவுட்டேட் ஆகிருக்கீங்க உங்கள் சிலபஸில் அப்படின்றதையும் எவ்வளோ தூரம் நீங்கள் டெவலப் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்றதையும் த்ரூ தட் கான்ஃபரன்ஸ், ஒர்க் ஷாப், செமினார்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் அதர் காலேஜில் அட்டன் பண்ணும்போது தான் உங்களுக்கு மற்ற காண்டாக்ட்ஸும் கிடைக்கும், உங்களோட கெரியர் டெவலப்மெண்ட்டும் க்ரோத்தும் இருக்கும். ஸோ இதை சொல்லிக்கிட்டு ஸோ யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஸோ யாரோட காண்டாக்ட்ஸாக இருந்தாலும் மதிப்புமிக்க காண்டாக்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ண மறக்காதீங்க. ஸோ தேங்க்யூ.